இளவரசரின் எக்காலதொனில உங்களை மீண்டும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. திருநங்கைகள் பற்றின இந்த வீடியோக்கு கீழே வந்த நிறைய கேள்விகளுக்கான பதிலை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான வீடியோ தான் இது. இந்த மூன்றாம் பாலினத்தை சேர்ந்தவங்களை பற்றி போன வீடியோவில் தெளிவாக பேசியிருப்போம். இந்த வீடியோக்கு டைரெக்டாக வர்றவங்க அந்த வீடியோவையும் பாருங்கள். இவங்களை பற்றி இன்னும் தெளிவான புரிதல் வரும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லெட் மீ ரிமைண்ட் யூ சம்திங். இந்த வீடியோவில் எந்த ஹேட்ஃபுல் கமெண்ட்ஸ்க்கும் எக்ஸ்பிளனேஷனோ அல்லது ரிப்ளையோ நான் கண்டிப்பாக கொடுக்க போகிறது இல்லை. பட் அந்த வீடியோக்கு கீழே திருநங்கைகள் திருநம்பிகள் பற்றின கேள்விகள் இருந்தது கொஞ்சம். அதுக்கு மட்டும்தான் பதில் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குழந்தை பெற இயலாத ஆண்கள் அன்னகர்களான்னு கேட்டிருந்தாங்க. இல்லைங்க, தற்போதைய சூழ்நிலையில் குழந்தை பெற முடியாதவர்கள் எல்லாரும் அன்னகர்கள் இல்லை. அவங்க ஆண்கள் தான். அவங்களுக்கு ஒருவேளை ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன் இருக்கலாம், அல்லது அவங்கள குறித்த தேவனுடைய தீர்மானம் குழந்தையின்மையாக கூட இருக்கலாம். பட் தே ஆர் நாட் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். அன்லெஸ் அண்ட் அன்டில் அவங்க தன்னைத்தான் ஆணாக பிறந்தது தவறு, உள்ளார நான் ஒரு பொண்ணு அப்படின்றத உணர்ந்தா அப்போ அவங்க அன்னகர்கள் அது அல்லது எனோச் அப்படின்னு சொல்லலாம். அந்த வீடியோக்கு கீழே இன்னொரு கமெண்ட்டும் பார்த்தேன். ஆண்டவரால் ஆணாக படைக்கப்பட்ட ஒருத்தன் தன்னை பொண்ணா மாற்றிக்க நினைக்க மாட்டான்னு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்டுக்கு நான் சொல்ல நினைக்கிறது ஒன்று தான். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் யாரும் ஆண்டவர் தன்னை படைச்ச விதத்தை மாற்றிக்க நினைக்கலைங்க. தேவனால் தான் படைக்கப்பட்ட விதத்தை அக்செப்ட் பண்ணிக்கத்தான் தினமும் போராடுறாங்க. நாம் எந்த உதவியும் அவங்களுக்கு செய்ய வேண்டாம். தன்னை முழுமையாக அக்செப்ட் பண்ணிக்க அவங்க பண்ணுற இந்த போராட்டத்தில் அவங்களா நம்ம ஏற்றுக்கிட்டா அதுவே பெரிய உதவி. தேவன் மனுஷனை ஆணும் பெண்ணுமாகத்தானே படைச்சாரு. அப்புறம் எப்படி மூன்றாம் பாலினம் வந்ததுன்னு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான பதில் தான் இது. சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, கண்டிப்பாக புரியும். First, let me explain something about Bible that many of us are not aware of. கையில் இருக்க இந்த வேத புத்தகம் ஒரே ஒரு புக்கு இல்லைங்க, மொத்தம் 66 புஸ்தகங்களுடைய தொகுப்பு. சிம்பிளாக சொன்னால் 66 புக்கு கொண்ட ஒரு சின்ன லைப்ரரி. இதில் நமக்கு இருக்க இந்த 66 புஸ்தகங்கள் மட்டும்தான் வேதமானு கேட்டால் இல்லைங்க. தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளால் எழுதப்பட்ட பல புஸ்தகங்களில் இது ஒரு சில புஸ்தகங்கள் மட்டும்தான். இன்னும் நிறைய புஸ்தகங்கள் இருக்குது. காலப்போக்கில் அழிஞ்சி மறைஞ்சி போன புஸ்தகங்கள் நிறையா. இயற்கை ஒத்துழைக்காமல் போனதால் கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போன புஸ்தகங்கள் நிறைய இருக்குது. ஒரு சில புஸ்தகங்களை நம்ம ஸ்காலர்ஸால் கூட மொழிபெயர்க்க முடியாமல் போயிடுச்சு. பிகாஸ் தே ஹேட் டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட். ஒரு சில புஸ்தகங்கள் பாதி இருக்குது, பாதி கண்டுபிடிக்க முடியாமலே போயிடுச்சு. இதெல்லாம் விடுபட்ட ஆகமங்கள். ஒரு சில புஸ்தகங்கள் பைபிளை ஒருங்கிணைத்த சபைகள் வேண்டாம்னு விட்டுட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஏனோக்கோட புக்கு, யூதாஸோட புக்கு, இப்படி நிறைய புஸ்தகங்கள் இருக்குது. பைபிள்ன்றது முழுக்க முழுக்க மனுஷனால் ஒருங்கிணைக்கப்பட்ட புஸ்தகம்தான். தேவனால் கொடுக்கப்பட்ட புஸ்தகங்கள் பல காணாமலே போயிடுச்சு. மனுஷர்களால் ஒருங்கிணைக்கப்பட்டதால் அவங்களுக்கு சரின்னு பட்ட விதத்தில் அவங்க விருப்பப்படி வேத புத்தகத்தை தொகுத்துக்கிட்டாங்க. இதை சொன்னால் நம்மள பலரால் ஏற்றுக்கவே முடியாது.
இப்போ நம்ம கையில் இருக்க இந்த வேதத்தில் கூட பல புஸ்தகங்களில் இருக்கிற பல விஷயங்கள் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. ஈவன் பைபிளில் உள்ள புக்ஸோட நேமை கூட வேதத்தை வகுத்தவங்க கொடுத்தது தான். அந்த புக்ஸை எழுதின ஆத்தர்ஸால் இப்போ இருக்கிற பெயர்கள் எதுவும் கொடுக்கப்படலை அப்படின்றது தான் உண்மை. ஜெனசிஸ் தொடங்கி ரெவலேஷன் வர புக்ஸ் வேர் நேம்டு பை த பீப்புள் ஹூ சார்ட்டட் தெம். அதிகாரங்களை கூட நாம தான் உருவாக்கணும். அண்ட் கம்மிங் டு த கிரியேஷன், ஆண்டவருடைய படைப்புகள் எண்ணிலடங்காதது. அதை ஜெனிசிஸில் உள்ள வெறும் ஒரே ஒரு அதிகாரத்தில் சொல்லிட முடியாது. ஸோ ஜெனிசிஸை எழுதினவர் கர்த்தருடைய படைப்புகளை பற்றி சுருக்கமாக ஷார்ட் எக்ஸ்பிளனேஷனில் சொல்லியிருக்காரு. இதோ இந்த வசனத்தில் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார்னு எழுதியிருக்கு. பட் பெரிய எக்ஸ்பிளனேஷன் எதுவும் இல்லை. எத்தனை பேர், எப்போ படைச்சாரு, எங்கே படைச்சாரு, இப்படி எந்த டீட்டெயில்ஸும் இந்த வசனத்தில் இல்லை. We don't know what exactly happened. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், நாம் எல்லாரும் ஆதாமும் ஏவாளும் தான் முதல் மனுஷங்கன்னு சொல்லுவோம். பட் ஆதாம் ஏவாளை மட்டும்தான் கர்த்தர் படைத்தாரா அப்படின்றதுக்கு எந்த சரியான ப்ரூஃபும் இல்லை. பிகாஸ் இந்த வசனத்தை பாருங்களேன். தேவனால் சபிக்கப்பட்ட காயின் எந்த ஜனங்களுக்காக பயந்தாரு? நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அங்கே தான் ஆதாம் ஏவாளை தவிர யாருமே இல்லையே. அப்புறம் எதுக்கு, யாருக்கு அவர் பயந்தார்? இதோ இந்த வசனத்தை பாருங்களேன். இதில் காயினுக்கு திருமணம் ஆச்சின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி திருமணம் ஆகியிருந்தா யார் அந்த பொண்ணு? அவ எப்போ படைக்கப்பட்டா? காயினுக்கு பிள்ளைகள் பிறந்த அப்புறம்தான் ஆதாம் ஏவாளுக்கு சேத் பிறந்ததா இந்த வசனம் சொல்லுது. அப்போ அந்த காயினோட இருந்த மனிதர்கள் யாரு? எங்கிருந்து வந்தாங்க? இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி தேவகுமாரர்களுக்கும் மனுஷ குமாரத்திகளுக்கும் பிறந்த பிள்ளைகள் யாரு? எப்படி இருந்தாங்க? என்ன ஜெண்டரில் இருந்தாங்க? இதை பற்றியும் எந்த டீட்டெயில்ஸும் இல்லை. அண்ட் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஜெயன்ஸ், அதாவது ராட்சசர்கள் இருந்தது உண்மைனா அவங்க எங்கே இருந்து வந்தாங்க? மனுஷர்கள் இருக்கிற இடத்துக்கு எப்படி வந்தாங்க? எப்போ படைக்கப்பட்டாங்க? இதுக்கும் சரியான எக்ஸ்பிளனேஷன் இல்லை. இப்படி பல விஷயங்களுக்கு வேதத்தில் தெளிவான விளக்கம் இல்லை. தெளிவான விளக்கம் எதுவும் இல்லாததால் வேதமே பொய்ன்னு சொல்லிட முடியுமா என்ன? முடியாது. வேதத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மையானது. The fact is, வேதத்தில் சொல்லப்பட்ட தேவனுடைய படைப்புகள் அனைத்திற்கும் சரியான விளக்கத்தை கொண்ட புஸ்தகங்கள் நமக்கு கிடைக்காமலே போயிடுச்சு. அதனால தான் நம்மளால் இவைகளை பற்றி சரியாக புரிஞ்சிக்க முடியலை. அதுபோல தான் வேதத்தில் அன்னகர்களை பற்றி பல இடங்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் அவங்க படைக்கப்பட்ட விவரம், காரணம் இப்படி எதுவும் நம்ம கிட்ட இப்போ இருக்கிற இந்த புஸ்தகத்தில் சொல்லப்படலை. மேபி we lost the book that had explanation about them. இல்லைன்னா ஒருவேளை இப்படி கூட நடந்திருக்கலாம். அவங்கள பற்றின விளக்கங்கள் இருக்கிற புஸ்தகங்களை நாம் மொழிபெயர்க்காமலே விட்டுட்டோமோ என்னவோ. ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. தேவனால் படைக்கப்படாத எதுவும் இந்த உலகத்தில் இல்லை. சகலமும் அவரிடத்திலிருந்து வந்தது, சகலமும் அவருடையது. எப்படி ஜெனசிஸில் இருக்கிற ஆன்சர் இல்லாத விஷயங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுறோமோ, அதுபோல தான் தேவனுடைய படைப்புகளில்
மூன்றாம் பாலினத்தவரும் ஒருத்தங்க அப்படின்றத அக்செப்ட் பண்ணணும். பைபிளில் இருக்கிற எத்தனையோ விஷயங்களுக்கு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் இல்லை. அதில் எல்லாம் நாம் எந்த கேள்வியும் கேட்கல. ஆனால் மூன்றாம் பாலினம்னு வரும்போது மட்டும் ஏன் இத்தனை கேள்வி? ஏன் அவங்க நம்மளை விட வித்தியாசமாக இருக்காங்கன்றதுனாலயா? கொஞ்சம் பொறுமையாக யோசிங்க. இந்த மூன்றாம் பாலினத்தவர் இன்னைக்கு நேற்று இல்லைங்க, பல 1000 வருஷங்களாக இருக்காங்க. நம்ம தமிழ் இலக்கிய நூல்களில் கூட இவங்களை பற்றின குறிப்புகள் இருக்குது. தமிழ் புக்ஸ் லைக் மணிமேகலை, சிலப்பதிகாரம் எக்ஸெட்ரா ஹாவ் அ ரிட்டன் எவிடன்ஸ் அபவுட் தெம். இவ்வளவு ஏன், நம்ம புலவர் ஔவையார் கூட இவங்களை பற்றி பாடல்கள் பாடியிருக்காங்க. இவங்களை இடையினம் அப்படின்னு மென்ஷன் பண்ணி பாடியிருக்காங்க. த ஃபேக்ட் இஸ், நம்ம தமிழகத்தை ஆண்ட ராஜாக்கள் இந்த திருநங்கைகளை பெரிதும் மதிச்சிருக்காங்க. இவங்க பார்க்க பொண்ணாக இருந்தாலும் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்குன்றதுனால அரசர்கள் தங்கள் ராணிகளுக்கு பாதுகாப்பாக இவங்களை அந்த புறத்திலேயே வச்சிருந்ததா பல புஸ்தகங்களில் குறிப்புகள் இருக்குது. இப்படி ராஜாக்களால் அந்த காலத்திலிருந்தே அரண்மனையில் வைக்கப்பட்டிருந்த திருநங்கைகளை பற்றி தான் பைபிளில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அதைத்தான் அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பிரதர், உங்கள் கேள்விக்கான பதிலை நான் சொல்லிட்டேன். இனி டிசிஷன் இஸ் யோர்ஸ். வீடியோ ரொம்ப பெருசாக போகுது. ஸோ மிச்சம் இருக்க இன்னும் சில கொஸ்டின்ஸ்க்கு அடுத்த வீடியோவில் பதில் சொல்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சீக்கிரம் நாம் மறுபடி சந்திப்போம். கர்த்தர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி.